இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய இயக்குனர் இந்த மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்கார். இந்த படத்தில் வந்து என்ன படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன் அப்படின்ற டைட்டிலோடு வந்திருக்கிற இந்த படம் தான். நம்ம விக்ரமுடைய பையன் துருவ் விக்ரம், லால், பசுபதி, அமீர், அனுபமா இப்படி பலர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபடி விளையாட்டு வீரன் உலகக்கோப்பை கபடியில் போய் விளையாடி எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் வந்து கதை. வழக்கம் போல் நம்முடைய கதைக்களத்துடைய கதாநாயகன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவன். தென் தமிழகத்தில் அவன் வந்து எப்படி கபடி விளையாடுறான். அவன் வந்து ஸ்கூலில் கபடி விளையாடும்போது அவனுடைய பிடி டீச்சர் வந்து அவனை பார்க்குறாரு. அவனுடைய விளையாட்டு திறமையை பார்த்து அவனை வந்து வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இந்த சூழலில் அங்கே வந்து 2 பெரிய அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகள் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்குள்ளே இருந்த பணிப்போர் தான் இவர் வந்து கதைக்களமாக எடுத்திருக்கிறார். அதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது, இவரால் ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். அந்த 2 அரசியல்வாதிகள் இல்லாத ஜாதி தலைவர்கள், 2 வெவ்வேறு ஜாதி தலைவர்கள், அவங்களுக்கு இடையே நடக்கிற போர், அவங்களுக்கு இடையே நடக்கிற அந்த சண்டை, இதுக்கு நடுவில் இந்த காலமாடன், அதான் நம்ம பைசன் என்ற காலமாடன் வந்து எப்படி வெளியில் வரான் விளையாடி, அது அவங்களுக்குள்ளே எப்படி மாட்டிக்கிறான் அப்படின்றதான் இந்த படத்துடைய திரைக்கதை. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு முதல் பாதியில் பார்த்தீங்கன்னாக்கா துருவ் விக்ரம் வந்து கபடி ஆடுறாரு, போகிறாரு, வராரு, இப்படியே போயிட்டுருக்கிறாரு. இன்டர்வல் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, இவருக்கு எதிர்ஜாதியாக இருக்கக்கூடிய தலைவர் லால் கிட்ட போயிட்டு சேர வேண்டிய ஒரு சூழல். அவருடைய கபடி டீமில் சேர்றாரு. லால் வந்து இதில் வந்து நேர்மையாக காட்டியிருக்காங்க. நேர்மையான ஜாதி தலைவரை தான் காட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. தப்பாகவும் சொல்ல முடியாது, அவரால் சொன்னால் என்ன நடக்குன்றது இயக்குனருக்கு தெரியும். அதனால் லால் என்ன சொல்கிறது, எனக்கும் அமீருக்கும் அவங்க 2 எனக்கும் அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை. இவன் ஒரு விளையாட்டு பையன்டா, கபடி அவ்வளோ அருமையாக விளையாடுறான், இவனை போய் நான் எப்படி வந்து வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீமில் சேர்த்து விளையாட வைக்கிறார். அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சில அரசியல் காரணமாக வந்து இவனை வந்து என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு கம்பெனியில் வேறு ஒரு கிளப்பில் வந்து ஆட போகிறார். நீ இனிமேல் என்னை பார்க்க வராது, நீ வந்து ஜாதி முத்திரை குத்திடுவாங்கடா, உனக்கு எனக்கு எது நடந்தாலும் முன்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க, நீ அங்கே போயிட்டு அங்கே வந்து படிப்படியாக போன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புகிறாரு. அவ்வளோ நல்ல மனிதர் வந்து லால். அவருக்கு எதிராக வந்து இந்த பக்கம் அமீர், அவரும் நான் நல்லது தான் பண்ணுறேன், மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறேன், என்னை சுற்றி போட்டுருக்கிற வேலையை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன்னு சொல்லி பல கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி வெட்டிட்டு இருக்காங்க. இவர் வந்து இங்கே வந்து ஒரு தமிழ்நாடு லெவலில் வந்து விளையாடுறாரு. அங்கேருந்து செலக்ட் ஆகி எப்படி போகிறார், அங்கேயும் பல பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த பாலிடிக்ஸ் நடக்கும்போது இன்டர்வல் வரைக்கும் இப்படி தான் போகுது கதை. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் டீம்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அதே சில காரணங்கள் காட்டி. அந்த நேரத்தில் இவர் வந்து மறுநாள் வந்து சும்மா சம்பிரதாயத்துக்காக விளையாட போகிறார். அதே நேரத்தில் இந்த பக்கம் பசுபதி வந்து சாமி ஆடுறாரு, அவருடைய கடவுளுக்கு வந்து சாமி ஆடுறாரு. இங்கே இவர் வந்து கபடி ஆடுறாரு. இப்படி காட்டி 2 மாற்றி காட்டி கபடி ஆடி அவர் வந்து தமிழ்நாடுலேருந்து இந்தியா டீமுக்கு வந்து செலக்ட் ஆகிறாரு. இதில் ஒரு விஷயம் மாரி செல்வராஜ் வந்து அடிக்கடிக்கு சொல்லுவார், அடுத்தவங்களுடைய நம்பிக்கை, அடுத்தவங்க வந்து புனிதம் நினைக்கிற விஷயத்தை நான் ஏறி மெரிச்சிட்டு போகணும்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், சாஸ்திரம், சடங்குகள், இது வந்து புனிதம் நினைச்சா நான் ஏறி மெரிப்பன்றது ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவரே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு,